விஜயகாந்த் என்ன செய்வார்ன்னா, "ஒரு 2000 பணத்த நீ வச்சுக்கோ. இந்த மாரி யாராவது வரான்னா, அவனுக்கு குடுத்து முதல்ல கிளியர் பண்ணு" அப்படின்னு சொல்லி, அவரு குடுத்துருக்காரு கொஞ்சம். கேப்டன் இருந்தபோது, அப்ப வந்து முதல்ல வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் உண்டா? இல்லையான்னு ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. அப்புறம் ஏடிஎம்கே அலையன்ஸ் உண்டுன்னு சொல்லியாச்சு. ஜெயலலிதா 2 பேரும் சேர்ந்து சைன் பண்ணிட்டாங்க. அலையன்ஸ் உண்டுன்னு. அதுக்கப்புறம் விருப்பமனு வாங்குறது ஒரு கூட்டம் கூடியிருக்கு பாருங்க. சரியான கூட்டமா. எல்லாரும் பணத்த தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவ்ளோ பெரிய கூட்டமா. அங்க நிக்க இடமில்ல. எனக்கே அது நினைவு இருக்கு. சரியான கூட்டம் அந்த கூட்டம். அப்பல்லாம் 10,000 ஜெனரலுக்கு 10, தனி தொகுதிக்கு 5 அதுதான் 5,000. அவ்ளோ கூட்டத்துல நெறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோணிப்பையில பணத்த எடுத்து வந்திருக்காங்க. எனக்கு தகவல் சொன்ன அந்த கட்சிக்காரர் சொன்னாரு, "என் கண்ணால பார்த்து நான் அங்க நிக்கிறேங்க. ரூ. 10, ரூ. 50, ரூ. 100 அப்படி போட்டு எல்லாத்தையும் கோணிப்பையில போட்டு அடக்கி வச்சு கட்டிட்டு வந்துட்டாங்க." கிட்டத்தட்ட பார்த்தா டெய்லியே ஒரு 5, 6 கோணிப்பை இருக்குமாம். இதுல என்ன வேடிக்கைன்னா, போலீஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த நேரத்துல 50, 60 போலீஸ் அங்க நின்னுச்சாம். போலீஸ் வந்து இந்த கோணிப்பைய பார்த்துட்டு, இதெல்லாம் எடுத்துட்டு கூட வெளில போன்னு சொல்லி, ஐயா இது பணம்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி பணத்த திறந்து காமிச்சு, நான் காட்ட மாட்டேன்னு இவன் சொல்லி, ஒரே சண்ட நடந்து ஒவ்வொரு தடவையும் கட்சிக்காரங்க போய் சமாதானம் பண்ணி, அவ்வளோ ரகளை நடந்திருக்கு. கோணிப்பைய எடுத்துக்கிட்டு எல்லாரும் வரிசையா கியூல நின்னுருக்காங்க. விஜயகாந்த் என்ன செய்வார்ன்னா, முதல் 3, 4 பேருக்கு மட்டும் அவரு குடுப்பாரு. அதுக்கப்புறம் முதல் மாடி கீழ் ஃப்ளோர்ல தான் இதெல்லாம் நடக்கும். மாடியில போய் உட்காந்துருவாரு. சிசிடிவிக்குள்ள பார்த்துட்டு இருப்பாரு. எல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு. இது வந்து கியூ போயிட்டே இருக்கும். காலம்பரைலேருந்து சாயந்தரம் வரலும் கியூ போகும். இதுல என்ன காமெடி நடக்கும்னா, இந்த கோணிப்பையில எடுத்துட்டு வராங்கல்ல, அவங்க அங்க போய் அவுப்பாங்க. அவுத்து அங்க எண்ணறதுக்கு ஒரு ஆளு. எண்ணும்போது என்ன ஆகும்னா, ஏதோ அவசர அவசரமா எடுத்துட்டு வரான். ஊர் சைடுலருந்து எடுத்துட்டு வரான். பார்த்தா ஒரு தடவை அவரு அந்த எனக்கு தகவல் சொன்ன அந்த நண்பர் சொன்னாரு, ஒருத்தருக்கு ரூ. 220 குறையுது 10,000க்கு. குறையுதுயா அதெல்லாம் பரவால்ல அப்படிங்கிறான். அதெல்லாம் ரூல்னா ரூல் தான். அப்ப நான் உனக்கு ரூ. 220 இன்னொருத்தருக்கு ரூ. 500 குறையும். இதெல்லாம் என்னய்யா பண்றேன்னு சொல்லிட்டு, முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த சண்டை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதனால மத்தவங்களுக்கு குடுக்க முடியல. ஒரே கலைபுரங்க. பரவாயில்லங்கிறாரு. கேப்டன் என்ன பண்ணிருக்காரு, அங்கிருந்து மேல இருந்து பார்த்துட்டாரு. என்ன பிரச்சனை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லிருக்காரு. என்னுடைய இப்ப எனக்கு தகவல் சொன்ன நண்பர்ட்ட. அவரு போய் பார்த்துட்டு வந்து, இல்ல அண்ணே பணம் குறையுதுன்னு சொல்றாருன்ட்டு. "ஏய் உடனே போடான்னு" சொல்லிட்டு, அவர்ட்ட கொஞ்சம் பணத்த குடுத்து அனுப்பி, "ஒரு 2000 பணத்த நீ வச்சுக்கோ. இந்த மாரி யாராவது வரான்னா, அவனுக்கு குடுத்து முதல்ல கிளியர் பண்ணு" அப்படின்னு சொல்லி, அவரு குடுத்துருக்காரு கொஞ்சம். இந்த சில்லற கேஷ் என்ன பண்றது? அதனால அவர்ட்ட "உனக்கு எவ்வளோய்யா குறை? ரூ. 220 இந்தா." யாரு குடுத்தேன்? நான் குடுத்தேன்னு சொல்லாத உடனே எல்லாரும் இதே மாரி ஆரம்பிச்சுருவாங்க. "நீ வாங்கிக்க கட்சிக்காரங்க நாங்கலாம் கட்சிக்காரங்க. இந்தா எடுத்துட்டு போ." அவரு ஓகே பண்ணுப்பா, ஓகே பண்ணுப்பான்னு சொல்லி, சில பேர் வந்து இந்த கோணி பை எண்ணறது லேட் ஆகுதுன்னு சொல்லி, 10,000 இருக்குல்லப்பா, என்ட்ட போ வாங்கிக்க." அப்படின்னு சொல்லி, இந்த பைய எடுத்துட்டு வந்து இவ்ளோ கலாட்டா நடந்தது காலம்லாம் உண்டு.